காசாவில் இஸ்ரேல் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் வெளிப்படையான சுதந்திரம் வேண்டும் என்று அமெரிக்காவிடத்தில் இஸ்ரேல் கேட்டிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கேட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை இன்றைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. சமாதானம், யுத்த நிறுத்தம் சொல்லிடுவோம், சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் கேட்டா திரும்ப தாக்குதல் நடத்துவோம், இதே மாதிரி நாங்கள் காசாவுக்குள்ளே செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அரபு நாடுகளுடைய அழுத்தம் காரணமாக அந்த அனுமதி அவருக்கு கிடைக்குமா என்பதில் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருந்தது, அதை உரிமைகளையே இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வந்தது. இந்த பிராந்தியத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை, புதிய மாற்றத்தை புவியியல் ரீதியாகவே உண்டாக்குவதற்கு இஸ்ரேல் தடுமாறிய காரணத்தினால்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்தோம், தாக்குதலை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த தாக்குதல்கள் பெரு வெற்றியை தந்திருக்கிறது இந்த உலகத்திற்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 28வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானம், அமெரிக்கா முன்மொழிந்த ஒரு தீர்மானம் தான் சிரியாவினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய அகமது அல் ஷாரா, அதே போன்று அவருடைய உள்துறை அமைச்சராக செயல்படக்கூடிய அனஸ் கத்தாஃப் ஆகிய 2 பேரையும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை, அவர்கள் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தது, அவர்களுடைய தலைக்கு விதிக்கப்பட்டிருந்த பரிசு தொகை என்று எல்லாவற்றையுமே இல்லாமலாக்குவதற்கு, அதை நீக்குவதற்கு அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்திருந்தது. அந்த தீர்மானம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய 15 உறுப்பினர்களில் 14 உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சீனா இதிலே வாக்களிக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியை நம்ம ஏன் இந்த இடத்துல சுட்டி காட்டுறோம்னு கேட்டால், பாலஸ்தீனம்ங்கிறது பாலஸ்தீன மக்களுடைய சொந்த தாயகம், அது அவர்களுடைய பூமியாக இருக்கிறது, அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். அப்படி போராடக்கூடிய மக்களை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துகிறது அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும். இவன் ஐநாவில் கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. பல நாடுகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றன. காரணம் என்னன்னா, இஸ்ரேலோட அவங்க சண்டை பிடிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக. மற்றபடி அவர்கள் பாலஸ்தீன மண்ணுக்குரியவர்கள், அவர்களுடைய பூமிக்கான போராட்டத்தை தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்றது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அகமது அல் ஷாராவும் அவரோடு இருக்கக்கூடியவர்களையும் பொறுத்தவரையில் இவர்கள் ஆரம்பத்தில் பயங்கரவாதிகளோடு இணைந்து செயல்பட்டவர்கள். அவர்களை கைது செய்வதற்கு, அவர்களை உயிரோடு பிடிப்பதற்கு அவர்களுடைய தலைகளுக்கு விலை நிர்ணயித்திருந்தது அமெரிக்காவால் அது முடியாமல் போயிருந்தது. பின்னாட்களில் காசாவினுடைய இந்த யுத்தம் அகோரமாக உச்சமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் சிரியாவில் இருந்த பஷர் அல் அசாதுக்கு எதிரான அகமது அல் ஷாராவினுடைய படைப்பிரிவினுடைய தாக்குதல்கள் காரணமாக சிரியாவினுடைய ஆட்சி கவிழ்கிறது. அகமது அல் ஷாரா ஆட்சியை பிடித்து விடுகிறார். இவருடைய ஆட்சி பிடிப்புக்கு பின்னணியாக துருக்கி முழுவதுமாக உதவி செய்தது, அமெரிக்கா உதவி செய்தது, பல கட்டங்களில் இஸ்ரேலும் உதவி செய்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி அவர்களுக்கு தேவையானவராக அகமது அல் ஷாரா மாறியவுடன் அவர் மீதான தடைகள் நீக்கப்படுகிறது. அவர் பயங்கரவாதி இல்லை என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபரே அவரை நேரடியாக சந்திக்கிறார். இதுவெல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் தங்களுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய மக்கள் எப்பொழுதுமே பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள் என்பது உலகத்தினுடைய நியாயமற்ற பார்வையை இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதை சொல்வதுதான் இந்த செய்தியினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் தொடர்பான செய்திகளில், இஸ்ரேலிய சிறைகளில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை தாக்குதல்கள், உளவியல் ரீதியிலான தாக்குதல்கள், உடலியல் ரீதியிலான தாக்குதல்களை மொபைல் போன்ல, செல்போன்ல வீடியோ பண்ணி அதை வெளியுலகுக்கு கசிய விட்டார் என்கிற குற்றச்சாட்டில் இஸ்ரேலுடைய இராணுவத்தின் வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவரை 10 நாட்கள் வீட்டு காவலில் வைத்து விசாரணை நடத்துமாறு இஸ்ரேலுடைய நீதிமன்றம் சட்டம் பிறப்பித்திருக்கிறது, தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இவரை பொறுத்தவரையில்
சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களோடு ஒப்பிடும்போது ஒரு பெண்ணாக இருந்து கொஞ்சம் மனதிலே ஈரம் இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்களே என்று சொல்லி அந்த வீடியோக்களை அவர் கசிய விட்டிருந்தார். இஸ்ரேலுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த செய்தி உண்டாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவருக்கு 10 நாட்கள் வீட்டு கடுங்காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது, விசாரணைகள் தொடர்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் காசாவில் இஸ்ரேல் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் வெளிப்படையான சுதந்திரம் வேண்டும் என்று அமெரிக்காவிடத்தில் இஸ்ரேல் கேட்டிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கேட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை இன்றைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. காசாவினுடைய எதிர்கால செயல்பாடுகள், எல்லை பகுதிகளை நிர்வகிப்பது, அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நிராயுதபாணியாக்குவது, அவங்களை ஆயுதம் இல்லாத ஆட்களாக மாற்றுவது ஆகிய செயல்பாடுகளில் அமெரிக்கா எங்களுக்கு முழு சுதந்திரம் தரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் கேட்டிருக்கிறார். நேற்று தான் இந்த ஆள் என்ன சொன்னார்னு கேட்டால், எங்களுக்கு எல்லா சுதந்திரம் இருக்கு, நாங்கள் தனி நாடு, அமெரிக்கா தனி நாடுனாரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் தாங்க, நாங்கள் நினைச்ச மாதிரி செயல்படணும் அப்படின்னு கேட்கிறாரு. மொத்தத்தில் அமெரிக்கா தான் இவர்களை வழிநடத்துகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் லெபனானில் தற்போது போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி காசாவிலையும் செயல்படுவதற்கு அவர்களுக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லித்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கேட்டுக்கொண்டிருக்கார். இப்போ ஆல்ரெடியாக தான் செய்கிறாங்க, ஆனால் அதை செய்யக்கூடாது என்று அரபு நாடுகள் அடிக்கடி கேட்கும்போது அமெரிக்காவும் அதை தடுத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இப்போ அவர் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் லெபனானில் செயல்படுற மாதிரி சமாதானம் யுத்த நிறுத்தம்னு சொல்லிடுவோம், சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டால் திரும்ப தாக்குதல் நடத்துவோம், இதே மாதிரி நாங்கள் காசாவுக்குள்ளேயும் செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அரபு நாடுகளுடைய அழுத்தம் காரணமாக அந்த அனுமதி அவருக்கு கிடைக்குமா என்பதில் கேள்வி எழுகிறது என்கிறது எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை. மொத்தத்தில் சமாதானம் என்று சொல்லிக்கிட்டு அப்பாவிகளை கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்றுதான் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஆசிய நாடுகளுடைய முக்கியஸ்தர்களோடு கலந்து கொண்ட கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதிலே அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக காசாவில் சர்வதேச நிலைப்படுத்தல் படையொன்றை அமைப்பது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். மிக விரைவிலேயே இந்த படைகள் காசாவுக்குள் செல்லும் என்று சொல்லக்கூடியவர். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவங்க வாக்குறுதி கொடுத்த பிரகாரம் செயல்படவில்லை என்று சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்வார்கள். இதுவரை விஷயங்கள் எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்கிறார். இந்த டொனால்ட் ட்ரம்ப் எப்படிப்பட்டார் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை சொல்லிட்டார் தானே, நாளைக்கு வந்து பலஸ்டைன் விடுதலை அமைப்பு வந்து ஒழுங்காக செயல்படலை, அவங்களுக்கு நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு வந்தால் சொல்லுவார். இப்படியே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சூப்பராக செயல்படுதுன்னு ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாரு, சூப்பராக செயல்படலைன்னு ஒரு 15 வாட்டி சொல்லிட்டாரு. அந்த ஆள் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொன்று மாற்றி பேசுவாருங்கிறதுல மாற்றி மாற்றி பேசுவதற்கு வேர்ல்டு ஃபேமஸான ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் தான். இந்த கோயப்பல்ஸ் தத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, கோயப்பல்ஸுங்கிறவர் யாருன்னு கேட்டால் ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டவர். ஹிட்லர் என்னத்தை பண்ணினாலும் அதை சரி கட்டுகிற வேலையை கோயப்பல்ஸ் பண்ணினார். அதனால தான் கோயப்பல்ஸ் தத்துவம் என்றே சொல்லுவாங்க. ஒரு பிழையை செய்துவிட்டு அந்த பிழையை சரி கட்டுவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தையாக அது மாறி இருக்கிறது. இதே போன்று வரலாற்றில் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை ஒருவன் சொன்னதை அவனை மாற்றி மாற்றி பேசுகிறான் என்றால் எதிர்கால வரலாற்றில் இன்டர்நேஷனல்ல யார் அறியப்படுவார் கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் தான் அறியப்படுவார். தமிழ் உலகத்துக்கு வேணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எச் ராஜாவை சேர்த்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்போ சொன்னது அப்பவே மறுத்து பேசக்கூடிய ஆட்கள். அவர் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது வரைக்கும் சரியாக தான் செயல்படுது, பிள்ளையா செயல்பட்டாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி தன்னுடைய 2வது பதவி காலத்தில் எப்படியாவது இஸ்ரேலை அரபு நாடுகள் அங்கீகரிக்க வைக்கக்கூடிய வேலைகளில் மும்முரமாக செயல்படுகிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஏற்கனவே அவருடைய முதல் ஆட்சி காலத்தில் தான் மொரோக்கோ, பஹ்ரைன், UAE ஆகிய நாடுகளை பாலஸ்தீனத்தை மீறி இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்கிற அந்த இடத்துக்கு அவர் தான் கொண்டு வந்தார். ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது காசாவினுடைய வார் நடந்து இல்லைன்னா சவுதி அரேபியா கூட பாலஸ்தீனத்தை விட்டு விட்டு இஸ்ரேலை தனிநாடாக ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின் மூலமாக அங்கீகரித்திருப்பார்கள் என்கிற நிலையெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான சூழ்நிலையில தான் நெதன்யாகுவுடைய இஸ்ரேலை தனிநாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்கிறோம் என்று இன்றைக்கு கசகஸ்தான் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கசகஸ்தானுடைய அதிபரையும் நெதன்யாகுவையும் ஒரே சபையில் வைத்து நாங்கள் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறோம், கையெழுத்திட இருக்கிறோம், ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் நிறைய நாடுகள் சேருவதற்கு ஆசைப்படுகின்றன என்கிற செய்திகளையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். ஆசைப்படுறாங்கிறதெல்லாம் அவர் பொய்யாக சொல்லல. நிஜமாகவே அரபு நாடுகள் இஸ்ரேலை தனிநாடு அங்கீகரிச்சுட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம், இல்லாட்டி பெரிய தலைவலி அவங்க நமக்கு அட்டாக் பண்ணுவாங்க என்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனால் பாலஸ்தீனம் இடையில இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தினுடைய ரஃபா பகுதிகளில் கிட்டத்தட்ட 200க்கு உட்பட்ட பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஒரு சுரங்கத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து காசாவில் பாலஸ்தீன விடுதலை
விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப தொலைவில் இருக்கிற காரணத்தினால் அவங்க சுரங்கம் வழியாகவே வெளியில் வர முடியாத அளவுக்கு சுரங்கங்கள் அடைபட்டு கிடக்கிறது. எனவே அவங்களை வெளியே எடுக்கிற பேச்சுவார்த்தைகள் இந்த சமாதான உடன்படிக்கை நேரத்திலேயே பேசப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு நம்ம 29வது நாளில் நிற்கிறோம். சமாதானம் ஏற்பட்டு இதுவரைக்கும் அவர்கள் வெளியே வரவில்லை. ஆனால் உயிரோடு உள்ளே இருக்கிற தகவல்கள் மிக தெளிவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நேற்று இரவு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவை டிஃபென்ஸ் கேபினட் நடைபெற்றிருக்கிறது. அதிலே இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பங்கெடுத்திருக்கிறார். அதே போன்று இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் பங்கேற்றிருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்டவர்கள் இருந்த அந்த சபையில் இந்த 200க்குட்பட்ட பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை வெளியே எடுப்பதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை இயால் ஜமீர் தெரிவித்திருக்காங்க. அவங்களை வெளியே விடவே கூடாது அப்படின்னு இருக்கிறாரு. ஏன்னா ரொம்ப போராடி வெற்றி பெற்றவர் மாதிரி பேசியிருக்கிறாரு. அந்த ஆளுக்கு தான் தெரியும் அந்த ஆளுடைய அவமானம். அவங்களை வெளியே நம்ம விடக்கூடாது, அவங்க ஒன்றோ உள்ளுக்குள்ளேயே செத்து மடியணும், இல்லைன்னா வெளியில் நம்மள்கிட்ட வந்து ஆயுதத்தை தந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவர்கள் பேசிய விவகாரங்களை இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், சரணடைகிறதுனா எப்படி சரணடையணும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பதை பற்றி சொல்லும்போது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியே சுரங்கத்தை விட்டு வெளியே வரும்போது வெறும் உள்ளாடைகளோடு மாத்திரம்தான் அவர்கள் வெளியே வர வேண்டும். அதே போன்று அவர்களுடைய கண்கள் கட்டப்பட வேண்டும், அவங்களுக்கு கைவிலங்கு போடப்பட வேண்டும். தைமூனில் இருக்கக்கூடிய நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய உச்சகட்ட நரகமாக இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைகளுக்கு அவர்கள் அழைச்செல்லப்பட வேண்டும் என்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர். இப்படி வந்து அவங்க சரணடைகிறா சரணடைய சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களை உயிரோட நம்ம வெளியே அனுப்ப முடியாது என்று இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார் அவர்களுடைய ராணுவ கேபினட்ல என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதில் நம்ம என்ன கவனிக்கணும் என்று கேட்டால், அந்த ஏன் அவங்க உள்ளாடைகளோட வெளியே வரணும்னு ஏன் சொல்றாங்கன்னு கேட்டால், பார்த்தீங்களா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் உள்ளாடையோட தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம், அவங்க எங்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க என்ற மாதிரியாவது காட்டி தங்களுடைய விழுந்த இமேஜை தூக்கி நிறுத்த பார்க்குறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை ராஜா என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய அந்த எலோ பார்டருக்கு உள்ளதான் இந்த சுரங்கப்பாதை இருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 120 தொடக்கம் 150 போராளிகள் உள்ளே இருக்கலாம் என்றுதான் இஸ்ரேல் நம்புகிறது. ஆனால் எக்யூரேட்டாக எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியே எங்கேயுமே சொல்லாத நேரத்தில் தான் இன்றைக்கு சுரங்கப்பாதைகளை உடையுங்கள், அதன் மீது தாக்குதல்களை நடத்துங்கள் என்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுடைய சுரங்கப்பாதைகள் மீது தாக்குதல் நடத்துவதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவே என்னன்னு கேட்டால், 2014 ரஃபாவில் வைத்து கொல்லப்பட்ட இஸ்ரேலுடைய அதிகாரிகளில் ஒருவனுடைய சடலமும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த சடலம் ஒப்படைக்கப்பட வேண்டிய சடலம், அதை ஒப்படைக்கிற மாதிரி தான் இவங்க வெளியே வரணும். எனவே அவர்கள் வெளியே வந்தால்தான் அந்த பாடியும் கிடைக்கும் என்பதாலும் இவர்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது, அவங்களை சரணடைங்க என்று சொல்ல முடியாது, நினைக்கிறதெல்லாம் பேச முடியும், ஆனால் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா சம்பந்தப்பட்டவனுடைய குடும்பத்தார் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனுடைய பாடி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கொடுக்கணுமாக இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அவர்கள் வெளியே விட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்துல உள்ள பிரச்சனை என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெளியே விட்டால் மிகப்பெரிய அவமானமாக இஸ்ரேலிய ராணுவம் கருதுகிற காரணத்தினால தான் இந்த இழுபறி நிலை இருக்கிறது. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக, நாங்கள் உங்களுக்கு பாடிய தருணமாக இருந்தால், பணத்தை தருணமாக இருந்தால் இதுதான் கண்டிஷன் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் கலீல் அல் ஹையா அவர்கள் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத்தில் நடைபெற்ற அரபு தேசிய மாநாட்டில் ஒரு உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையில் பல விஷயங்களை சகோதரர் கலீல் அல் ஹையா அவர்கள் உருக்கமாக பேசியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் அழிவை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் தங்களுடைய உரிமைகளை அடைகிற வரைக்கும் அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை தொடருவார்கள் என்று சொல்லுகிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய கலீல் அல் ஹையா அவர்கள். பாலஸ்தீனர்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேலிய பிரதமர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் சட்ட ரீதியாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன்பதாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு லெபனானிலே நடைபெற்ற மாநாட்டிலே பேசியிருக்கக்கூடிய டாக்டர் கலீல் அல் ஹையா அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல், காசாவினுடைய மக்களுடைய தற்போதைய நிலையை பற்றி அவர் சொல்றாரு. ரொம்ப கவலையாக தாங்க முடியாத ஒரு நிலையாக அவருடைய ஸ்பீச்சை நம்ம பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிந்தது. காசாவினுடைய மக்கள் தங்குமிடம் இல்லாமல், ஒரு துளி தண்ணீர் கூட இல்லாமல், ஒரு துண்டு ரொட்டி துண்டு இல்லாமல், ஒரு டோஸ் மருந்து கூட இல்லாமல் ரொம்ப தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இறந்த தியாகிகளுடைய இரத்தத்தால் கரைபடிந்த வீடுகள், அதே
அதே போன்று மணலுடைய இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கையை காசா மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள். இஸ்ரேலும் அதனுடைய தலைவர்களும் சட்டபூர்வமாக வழக்கு தொடரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சர்வதேசம் எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவங்க நடைபெற்ற இந்த 2 ஆண்டுகால யுத்தத்தை ஆரம்பித்தது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், அல் அக்ஸா வெள்ளம் என்கிற பேரில் தான் நாங்கள் இந்த தாக்குதலை ஆரம்பித்தோம். இதற்கான காரணம் பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் ஓரம் கட்டப்படுகிறது. இதுதான் யதார்த்தமான காரணம். ஏன்னா சில பேர் இவங்க எதுக்கு போய் அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களோட இருந்தால் தான் தெரியும் அவங்க செஞ்சது சரியா போலையாண்டு. அவங்க நாடு, அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது, அதை உரிமைகளையே இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வந்தது. இந்த பிராந்தியத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை, புதிய மாற்றத்தை புவியியல் ரீதியாகவே உண்டாக்குவதற்கு இஸ்ரேல் தடுமாறிய காரணத்தினால தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்தோம், தாக்குதலை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த தாக்குதல்கள் பெரு வெற்றியை தந்திருக்கிறது இந்த உலகத்திற்கு. இந்த நடவடிக்கைகள் தவறான கதைகளை எல்லாம் உடைத்து, பாலஸ்தீனம்னா இதுதான், பாலஸ்தீனம்ங்கிறது இஸ்ரேல்காரனுக்கு சொந்தம் என்கிற விதமாக சொல்லப்பட்ட பொய்யான தவறான கதைகளை எல்லாம் உடைத்து உண்மையான தரவுகளுடனான செய்திகளை இந்த உலகத்திற்கு ஒப்புவித்திருக்கிறது. மிக அழகான கோடுகளை இந்த உலகத்தில் வரைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் எங்களுடைய மக்களுடைய அவல நிலைக்கு மனித குலத்தை விழித்தெழச் செய்திருக்கிறது இந்த தாக்குதல்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி 2 நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் சர்வதேச பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் பேரை காசாவுக்குள்ள கூட்டு போனாங்க. காசாவுக்குள்ளா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூட்டு போனாங்க. லண்டன் பிபிசியும் அதில் சென்றிருந்தது. பிபிசி உள்ள நடந்திருக்கக்கூடிய சில காட்சிகளை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பிபிசியிலே நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக அவர்களே சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டால், எங்களை காசாவில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இவங்க கூட்டிகிட்டு போகவும் இல்லை, பொதுமக்கள்கிட்ட எங்களை பேச விடவும் இல்லை, பொதுமக்களிடம் பேசவே கூடாது என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் இஸ்ரேல்கிட்ட காட்டி அவங்க ஓகே சொன்னதுக்கு பிறகுதான் நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் வெளியிடுறதுக்கு. எங்களுக்கு சுதந்திரமாக அங்கு எதையும் அந்த மக்களோடு பேச முடியவில்லை, அவங்களுடைய வீடியோக்கள் எடுக்க முடியலை, நாங்கள் பார்த்ததை தான் வந்து இப்போ சொல்ல வேண்டி இருக்கிறது, முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் சர்வதேச பத்திரிகையாளர். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த காசாங்கிறத எலும்புக்கூடு மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடியது. லண்டன் பிபிசி பழைய காசாவினுடைய வீடியோக்களையும் இப்போ இருக்கக்கூடிய காசாவினுடைய நிலைமை தொடர்பான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பல ஊடகங்கள் உள்ள போனவங்க எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களை சுதந்திரமாக செயல்பட விடலை. இதைத்தான் சர்வதேச பத்திரிகையாளர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களை சுதந்திரமாக விட்டுருங்க, நாங்கள் காசாவுக்குள்ள போய் காசா மக்கள் என்ன சொல்றாங்கிறதை நாங்கள் கேட்கணுங்கிறாங்க. இதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது. ஏன்னா உள்ள போனால் உண்மை தெரிந்துவிடும் என்கிற காரணத்தினால. இதை தாண்டி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் உடனடியாக ஒரு தேசிய ஒருமைப்பாடு வர வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர் நாயிம் காசிம் அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்தும் இஸ்ரேல் லெபனானுடைய பகுதிகள் மீது வரம்பு மீறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, உச்சமாக அவர்கள் வரம்பு மீறி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இஸ்ரேல் மீது தற்காப்புக்காக நாங்கள் தாக்குதலை நடத்த வேண்டி வரும். எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கு, எங்கள் எல்லையை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இப்படி தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தால் நாங்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்த வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்திக்கிற அதே நேரம் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.